ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 12th பாஸ் ஆகிருந்தாலே எலிஜிபிள். ஸோ இந்த ஜாபில் வந்து அவங்க என்ன மெயின் ரோல் அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் ரிலேட்டடான ஜாப் தான் இது. ஸோ டேட்டா என்ட்ரி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும். அதுக்கப்புறம் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும். இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து மெயினாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரிவ்யூ அண்ட் மெயின்டைன் ரிட்டன் அண்ட் கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ் ப்ளஸ் கண்டக்ட் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த ஜாப் ரோல மெயின் ரோலு. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டேட்டாஸ் தான் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் கலெக்ட் இன்ஃபர்மேஷன், ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீமுக்கு அப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க்கு, ஸோ இது ரிலேட்டடாக வந்து சேல்ஸ் ப்ராசஸ்லாம் இருக்குங்களா, அதுக்கெலாம் நீங்கள் வந்து அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டக்ட் ஃபிசிக்கல் ரிவ்யூஸ், சர்வேஸ், அதுக்கப்புறம் வந்து கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட ஜாப் ரோலில் உங்களுக்கு வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் டேட்டா ட்ராக்கிங், கிளைண்ட் சப்போர்ட், இமெயில், ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் ரோல்லேயே உங்களுக்கு வந்து வரும். இதெல்லாம் வந்து உங்களோட டியூட்டிஸில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைடு ஸ்கில் அண்ட் குவாலிஃபிகேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹை ஸ்கூல் அல்லது டிப்ளமோ வந்து தேவை இந்த ஜாப்க்கு வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருந்தா கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து டிகிரி முடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பட் நாட் ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் 12th அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஆர் கூகுள் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் இந்த ஜாப்க்கு வந்து அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ரிலேட்டடான ஜாப். ஸோ இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த ஜாபோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 year அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ 1 year வித் த பாசிபிலிட்டி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாப். ஸோ ஃபுல் டைமாக இந்த ஜாப் நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா 1 monthக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000லேருந்து 40,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷிஃப்ட் இருக்குது. ஷிஃப்ட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 AM to 2 PM, அதுக்கப்புறம் வந்து 5:30 to 2:30, அப்புறம் வந்து 8 AM to 5 PM, அதுக்கப்புறம் வந்து 8:30 to 5:30 AM வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் லொக்கேஷன். இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட்டோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 MBPS ஸ்பீடில் இருக்கணும், லேண்ட் கனெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து யார் ஹையர் பண்ணுறாங்கன்னா ஹெக்கினெஸ். ஸோ இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை இருக்குனீங்களா அந்த பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பிடிச்சதுன்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.